தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 2025-26 நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிஎஃப் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் குழு கூட்டம் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை 8.25% தொடர முடிவு செய்தது. இந்த பரிந்துரைக்கு தற்போது ஒன்றிய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக 8.25% வட்டி விகிதம் நீடிக்கிறது. புதிய டிஜிட்டல் அமைப்பு காரணமாக வட்டி விகிதம் நடப்பு மாதத்திலேயே வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 2025-26 நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிஎஃப் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் குழு கூட்டம் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை 8.25% தொடர முடிவு செய்தது. இந்த பரிந்துரைக்கு தற்போது ஒன்றிய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக 8.25% வட்டி விகிதம் நீடிக்கிறது. புதிய டிஜிட்டல் அமைப்பு காரணமாக வட்டி விகிதம் நடப்பு மாதத்திலேயே வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 2025-26 நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பிஎஃப் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் குழு கூட்டம் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான வட்டி விகிதத்தை 8.25% தொடர முடிவு செய்தது. இந்த பரிந்துரைக்கு தற்போது ஒன்றிய நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக 8.25% வட்டி விகிதம் நீடிக்கிறது. புதிய டிஜிட்டல் அமைப்பு காரணமாக வட்டி விகிதம் நடப்பு மாதத்திலேயே வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.